தேவி கங்கா, தாங்கள் மிக புனிதமானவர்கள், தூய்மையானவர்கள், களங்கமற்றவர்கள். எனினும் இப்பொழுது தாங்கள் தங்களின் குரோத அக்னியில் தங்களுக்கான அடையாளத்தையே அழிக்கின்றீர்கள். தாங்கள் யார் என்ற உண்மையை மறந்துவிட்டீர்கள். தங்களது வேதனை எனக்கு வருத்தத்தை தருகிறது மகாதேவா. விரோதியின் தாக்கம் வருத்தத்தை தராது தேவி. நம்மவரின் தாக்குதலை வேதனை தரும். நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் உறவுகளுக்கான நன்மதிப்பை மறந்து எல்லை மீறி செல்கையில் மனம் வருந்தும் தேவி. பேராசையின் அக்னியில் உறவை மறந்து, உணர்வை மறந்து ஒருவர் தன் எல்லையை மீறும் பொழுது மன வருத்தம் உண்டாகிறது. தனிநபரோ சூழ்நிலையோ எதுவாயினும் சரி, மோசமாக மாறினால் தங்களுக்கு துணையாக இந்த ஆதிசக்தி என்றும் இருப்பாள் மகாதேவா. அற்புதம் மன்சா. பிரபஞ்சம் துவங்கியதிலிருந்து இதுவரை இவ்வாறு நிகழ்ந்ததில்லை. முதல் முறையாக தேவர்கள் மூர்ச்சை நிலையில் உள்ளார்கள். இது அந்த மகாதேவரின் பரிபாலனைக்கு கிடைத்த மாபெரும் தோல்வி. இந்த வெற்றிக்கு, இந்த தருணத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மன்சா. ஏதேனும் தவறு செய்திருந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள். தேவி, சற்று கருணை காட்டுங்கள். எங்கள் கணவர்களை மயக்க நிலையிலிருந்து நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். இவர்களை பார் மன்சா. இப்பிரபஞ்சத்தை கண்காணித்து வழிநடத்தும் தேவர்களின் அன்பு மனைவிகள். தேவர்கள் மட்டுமல்ல, இவர்களும் தான் அன்று அமிர்தத்தை பருகினார்கள் அல்லவா? இவர்கள் தானா அந்த தேவர்களின் தேவியர்கள்? இவர்களின் கணவர்கள் சர்ப்பங்களில் இருந்து தப்பிக்க மகாதேவரிடம் உதவியை நாடினார்கள். துர்பாக்கியத்தை பார்த்தீர்களா? எனது தாக்குதலில் இருந்து அவர்களை காப்பாற்ற சிவனும் வரவில்லை, சக்தியும் வரவில்லை. அவர்கள் தன் கடமையை, தன் உத்தேசத்தை மறந்து விட்டார்கள். அவர்கள் எவரை பற்றியும் என்றும் சிந்தித்தது கிடையாது. எங்கள் கணவர்கள் செய்த தவறுக்கு இவ்வாறு கொடிய தண்டனையை வழங்காதீர்கள் தேவி. எங்கள் கணவர்களை தயை கூர்ந்து மீட்டு தாருங்கள். எங்களுக்கு உதவுங்கள் தேவி மன்சா. எங்களுக்கு உதவுங்கள் மன்சா. வேண்டாம் மன்சா, இவர்களின் பேச்சை கேட்காதே. கபட நாடகமாடி தந்திரமாக நம்மிடமிருந்து அமிர்தத்தை பறித்த தேவர்களின் மனைவியர் இவர்கள். இவர்களுக்கு கருணை அல்ல, தண்டனை தான் வழங்க வேண்டும். இல்லை தேவி, அவ்வாறெல்லாம் இல்லை. கருணை காட்டுங்கள். இதில் எங்கள் தவிர என்ன இருக்கிறது தேவி? கருணை காட்டுங்கள் தேவி, கருணை காட்டுங்கள். தங்கள் கணவர்களின் உயிர் மீது ஆசை இருந்தால் என் முன்னே அனைவரும் இருக்கரம் கூப்பி தலை வணங்கி மண்டியிட்டு வரம் கேளுங்கள்.
அப்பொழுது சிந்திக்கிறேன், தேவர்களை மயக்கத்திலிருந்து எழுப்பலாமா வேண்டாமா என்று. வேண்டாம் மகளே, இந்த தேவிகளை அவமதிப்பது மாபெரும் பாவம். இப்பொழுதும் தங்களுக்கு தவறு என்னுடையது என்றுதான் தோன்றுகிறதா? இத்தனை வருடங்கள் நான் தந்தை இல்லாமல் இங்கும் அங்கும் அலைந்து திரிந்த பொழுது இவர்கள் எங்கு சென்றார்கள்? இவர்கள் அனைவருக்கும் மகாதேவர்தான் எனது தந்தை. அவருக்கு எதிராக யுத்தம் துவங்கினேன் என்று தெரிந்த பிறகு இவர்கள் என்னதான் செய்தார்கள்? அன்று எனக்கு உதவ எவரும் வரவில்லை அல்லவா? ஏனென்றால் இவர்கள் அனைவரும் உணர்ச்சியற்றவர்கள். எவரிடம் உணர்ச்சி இல்லையோ அவரை அவமதிப்பதிலும் கௌரவிப்பதிலும் என்ன பலன்? இதோ இவ்வாறே என் முன்னே இருக்கரம் கூப்பி மண்டியிட்டபடியே அமர்ந்திருங்கள். இந்த மன்சாவின் மன விருப்பம் நிறைவேறும் பொழுது உங்கள் கணவர்கள் ஒவ்வொருவராக எனது நஞ்சின் சீற்றத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். ஆனால் இக்கணம் நான் எனது வெற்றியை, மகாதேவரின் தோல்வியை கொண்டாட விரும்புகிறேன். மும்மூர்த்தியர்களும் இக்கணம் என்னை தோற்கடிப்பதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பார்கள். மகாதேவா, மன்சா இப்பொழுது உறவுகளின் அனைத்து எல்லைகளையும் மீறிவிட்டாள். இனியும் மௌனம் வேண்டாம். உடனே முடிவெடுங்கள். மன்சாவிற்கு உண்மையை உணர்த்த வேண்டும். மன்சா மனதில் உள்ள களங்கத்தை தேவி கங்கையின் புனிதத்தன்மை கொண்டு தூய்மை செய்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது தேவி கங்கை பேராசையால் கலங்கப்பட்டு விட்டார்கள். இனி என்னதான் செய்வது? மகாதேவா, தேவி கங்கையும் தேவி மன்சாவும் சத்தியத்தின் மார்க்கத்தில் இருந்து விலகிவிட்டார்கள். இப்பொழுது தேவர்களும் மயங்கிய நிலையில் உள்ளார்கள். நடப்பவை அனைத்தையும் காணும் பொழுது இனி இப்பிரபஞ்சம் எவ்வாறு இயங்கும் என்ற கவலை எனக்குள் எழுகிறது. மன்சா தேவிக்கு எவர் எடுத்துரைப்பார்? நான் எடுத்துரைப்பேன். தேவி கங்காவிடம் இதை பற்றி நான் எடுத்துரைப்பேன். இந்த சங்கடத்திற்கான தீர்வை நான் கண்டறிந்திடுவேன். மகாதேவா, தாங்களா? பிரபஞ்சத்தோர் என் பக்தியின் மீது சந்தேகம் கொள்ளலாம். ஆனால் என்றும் தங்கள் மீது நான் கொண்டுள்ள பக்தி உண்மைதான். பல யுகங்கள் கடந்தாலும் அதில் குறை இருக்காது. தங்களுடன் இருக்கும் நான் என்றும் இணைந்திருப்பேன். தங்களுடன் பிரபஞ்சமே இணைந்திருக்கிறது தேவி. பிரபஞ்சத்தில் மானிடர் யாவரும் தங்களை அன்னை கங்கை என்று அழைக்கின்றனர். தேவர்கள் எவர் மன்சாவால் தாக்கப்பட்டார்களோ
அவர்களுமே தங்களை அன்னை என்கிறார்கள். ஆயினும் இன்று அவர்களது வேதனை, அவர்கள் அடைந்த இந்நிலைக்கு தாங்களே காரணம். தேவி கங்கா, புரிந்த இப்பாவத்தை புண்ணியமாக்குங்கள், சகாயம் புரிந்திடுங்கள். தாங்கள் சிவனை காதலிக்கின்றீர்கள், ஆகவே பிரபஞ்சத்தின் நலன் காக்க போராடுங்கள். மன்சாவும் தாங்களும் இணைந்து விட்டீர்கள். அவள் தங்களை அன்னை என்கிறாள். தாங்கள் அவளுக்கு எடுத்துரைத்தால் தங்கள் வார்த்தையை மீறமாட்டாள். தங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். பதிலுக்கு என் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்களா? நான் கோருவதை தருவீர்களா? இயலாதல்லவா? எவ்வழியே செல்வதால் எனக்கு எந்த பலனும் இல்லையோ, அவ்வழியே ஏன் செல்ல வேண்டும்? தங்கள் நிபந்தனையை ஏற்கிறேன். கூறுங்கள், தங்களுக்கு என்ன வேண்டும்? வேண்டாம் மகாதேவா. எந்த கனவு நினைவாக வாய்ப்பில்லையோ அதை உரையாடி என்ன பயன்? வேண்டாம் கங்கா. வேண்டாம் மகாதேவா. கண்மூடித்தனமான ஆசை பேராசையை விட மிக கொடுமையானது என்பார்கள். சகோதரியின் ஆசையும் அவர்களின் பிடிவாதத்தை போன்றதுதான். ஒருவேளை அவர்கள் தன்னலத்துடன் தன் விருப்பத்தை நமக்கு பரிமாறினார்கள் எனில் அது நமது குடும்பத்தை மட்டுமல்ல, பிரபஞ்சத்தையே அழித்துவிடும். ஆகையால் அவர்களிடம் கேட்காதீர்கள். தேவி பார்வதி, தேவர்களின் மனைவியர் யாவரும் கண்ணீர் சிந்துகின்றார்கள். அவர்கள் வேதனையை என்னால் காண இயலாது. தேவர்களின் அழுகுரலுக்கு தீர்வு வழங்க வேண்டும். தேவாதி தேவனாக இருந்து நான் என் கடமையை செய்யாவிடில் பிறகு எதற்கு அந்த பதவி? நான் தோற்றுவிட்டேன். எனினும் என்னால் இயன்றவரை முயற்சித்து தேவர்களை நஞ்சின் பிடியிலிருந்து நிச்சயம் காத்திடுவேன். தேவி கங்கா, தாங்கள் என்ன கோரினாலும் சரி, அது புரிந்திட நான் ஆயத்தமே, அது புரிந்திட நான் ஆயத்தமே, அது புரிந்திட நான் ஆயத்தமே. வேண்டாம் மகாதேவா. வேண்டாம் மகாதேவா, இந்த முடிவை எடுக்காதீர்கள். இவர்கள் நிபந்தனையை அறியாமல் அதற்கு எவ்வாறு சம்மதம் அளிப்பீர்கள்? லோக நன்மையே என் உத்தேசம் என்கையில் சிவனின் சிந்தனை நிபந்தனைகளையும் ஏற்க ஆயத்தமாகிவிடும். கூறுங்கள் தேவி கங்கா, தங்கள் நிபந்தனை என்ன? வேண்டாம் மகாதேவா. தங்களது இந்த முடிவு நம் இருவரின் உறவின் மரியாதையை சீர்குலைக்கப் போகிறது, சீர்குலைக்கப் போகிறது. தேவி கங்கா, தங்கள் நிபந்தனையை கேட்க நான் தயாராக உள்ளேன். கூறுங்கள்,
அவ்வாறென்றால் கேளுங்கள். நாளை கைலாயத்தில் கோலாகலமான உற்சவம் நிகழ வேண்டும். தேவர்கள், தேவியர்கள், அசுரர்கள், மாயிடர்கள், கந்தர்வர்கள், நாகங்கள் அனைவரையும் அழைக்க வேண்டும். தாங்கள் அவர்கள் அனைவரின் முன்னிலையிலும் ஒரு கோஷணம் செய்ய வேண்டும். அது யாதெனில், நான் கைலாயத்தில் மட்டுமல்ல, தங்கள் இதயத்திலும் வசிக்கிறேன் என்று கூற வேண்டும். வசிக்கிறேன் என்று கூற வேண்டும். வசிக்கிறேன் என்று கூற வேண்டும். என்ன ஆயிற்று மகாதேவா? லோக நன்மைக்கான ஆவேசம் குறைந்து விட்டதா என்ன? அல்லது உத்தேசத்தை நிறைவேற்றுவேன் என்ற சபதத்தை தவறாக எடுத்து விட்டீர்களா? என்னை பார்க்காதீர்கள். கடந்த காலத்தை நினைவுபடுத்தி பாருங்கள். நினைவில்லையா? என்னை புவியில் அவதரிக்கச் செய்வதற்கு முன்பு தாங்கள் என்னிடம் என்ன கூறினீர்கள்? தாங்கள் என்னை தங்கள் இதயத்தில் கொள்வேன் என்றீர்கள். ஆனால் அந்த உண்மையை பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரிடமும் வெளிப்படையாக கூறுவதில் என்ன சங்கோஜம்? தாங்கள் கூறுவது என்ன தேவி கங்கா? கருணை காட்டுங்கள் தேவி, எங்கள் கணவரை விடுவியுங்கள். உங்களை நாங்கள் வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். தயை கூர்ந்து எங்கள் கணவர்களை நஞ்சின் பிடியில் இருந்து விடுவியுங்கள் தேவி மன்சா. உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். கருணை காட்டுங்கள் தேவி, கருணை காட்டுங்கள். கருணை காட்டுங்கள் தேவி, எங்கள் கணவரை விடுவியுங்கள். தேவியர்களே, தாங்கள் கோருவதை என்னால் அல்ல, மகாதேவரால் தான் தர முடியும். ஒருவேளை மகாதேவர் தேவி கங்கையின் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டால் மறு கணமே நான் தங்கள் கணவர்களை விடுவித்து விடுவேன். ஒருவேளை ஏற்காவிட்டால் பிறகு தங்கள் கணவர்களை பிரிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பதில் கூறுங்கள் மகாதேவா. என் நிபந்தனையை ஏற்பீர்களா? மௌனத்தை கலைத்து பதில் கூறுங்கள் மகாதேவா. என் நிபந்தனையை ஏற்பீர்களா? மகாதேவா, மகாதேவா, பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் புறமுதுகை காட்ட எப்பொழுது கற்றுக்கொண்டீர்கள்? நான் கூறுவதை கேளுங்கள் மகாதேவா. இல்லையில் தேவாதி தேவரின் தேவ கணங்கள் அனைவரும் என்றும் மூர்ச்சை நிலையில் தான் இருப்பார்கள். கடமை எனும் சங்கிலியை சிவனாலும் தகர்த்திட இயலாது. ஏற்பாடு செய்யுங்கள் தேவி கங்கா. அழையுங்கள் யாவரையும். தாங்கள் ஆவல் கொண்டது நாளை நிகழ்ந்திடும். நானே இப்பிரபஞ்சத்தின் மகாதேவன். தாங்கள் என் மனதினுள் இருக்கிறீர்கள் என்று பிரபஞ்சத்திடம் உரைத்திட ஆயத்தமாக இருக்கிறேன். உரைத்திட ஆயத்தமாக இருக்கிறேன். எங்கு சக்திக்கு மட்டுமே இடம் உள்ளதோ அவ்விதயத்தில் வேறொருவர் வசிக்கிறார் என்று எவ்வாறு தாங்கள் கூறுவீர்கள்? ஆடவரின் இல்லத்திலும் அவர் மனதிலும் மனைவியை தவிர வேறொரு பெண்ணிற்கு இடமில்லை. நாளை தங்கள் நாவிலிருந்து இவ்வார்த்தை வெளியேறினால்
அது பானமாக என் இதயத்தை தாக்கும். அது தங்கள் மனைவியின் கௌரவத்தை சீர்குலைத்து விடும். அதோடு நம் இருவரின் உறவையும் அவமதித்தது போல் ஆகும். அவ்வாறு நடக்க அனுமதிக்க மாட்டேன். தாங்களாவது என் நிலையை புரிந்து கொள்ளுங்கள். சிவனுக்கு லோக நன்மையை விட பிரதானமானது வேறொன்றுமில்லை. தாங்களும் என்னை புரிந்து கொள்ளாவிடில் பிறகு வேறு எவர் என்னை புரிந்து கொள்வர்? அற்புதம்! தேவி கங்கை அற்புதமான திட்டம் தீட்டியுள்ளார்கள். ஒரே ஒரு நிபந்தனையில் அவர்கள் கைலாயத்தில் தனக்கான இடத்தையும் அடைந்து விட்டார்கள். சிவசக்திக்கிடையே உள்ள உறவையும் தகர்த்தெறிந்து விட்டார்கள். நாளை இப்பிரபஞ்சத்தோர் முன்னிலையில் கங்கை தன் மனதில் உள்ளதாக மகாதேவர் கூறினால், பிறகு தவம், தியாகம் என்ற அடிப்படையில் உருவான சிவசக்தியின் காதல் குரோதம் மற்றும் சந்தேகத்துடன் பொற்றி எறியப் போகிறது. நாளைய உற்சவத்திற்கு நான் கங்கை அண்ட சராசரத்தில் உள்ள அனைவரையும் அழைக்கிறேன். அனைவரும் கைலாயம் வாருங்கள். மகாதேவர் மனதில் இருப்பதை அவரே கூறுவதை கேளுங்கள். களங்கமற்ற, தன்னலமற்ற கங்கை இவ்வாறு உருவமெடுப்பாள் என்று நான் கனவிலும் எண்ணவில்லை. மகாதேவர் இனி என்ன செய்வார்? நாராயணா, கங்கையின் எந்த வார்த்தை தங்களை இவ்வளவு வேதனைக்குள்ளாக்கியதோ அந்த அசத்தியம் தங்கள் நண்பரின் நாவிலிருந்து வெளியேறினால் தங்களது சகோதரி தன் தேகத்தை துறப்பாள் என்று அவரிடம் கூறுங்கள். அன்று சதி செய்ததை நாளை இந்த பார்வதியும் செய்வாள். வேண்டாம் தேவி, இந்த தவறை செய்யாதீர்கள். வேறு வழி இல்லை நாராயணா. எந்த அவமானத்தின் அக்னியில் அன்று சதி எரிந்தாளோ இன்று அதே அக்னியில் நானும் எரிகிறேன். நாளை அவ்வாறு நடந்தால் இந்த பார்வதி எரிந்து சாம்பலாவாள்.
யுத்தத்திற்கு அல்ல, உற்சவத்திற்கு அழைக்க வந்திருக்கிறேன். நாளை கைலாயத்தில் ஒரு பெரிய உற்சவம் நிகழப் போகிறது. அந்த உற்சவத்தில் சிவன் தனக்கும் அன்னை கங்கைக்கும் இடையே உள்ள உறவை பற்றி அனைவர் முன்னிலையிலும் எடுத்துரைக்கப் போகிறார். அனைவரும் நாளை மறவாமல் வாருங்கள். வருவீர்கள் அல்லவா? அதே அற்புதம். இப்பொழுது மன்சாவை போற்றி பாடியபடி செல்லுங்கள். நாளை நடக்கவிருக்கும் உற்சவத்திற்கு நிச்சயம் வாருங்கள். மன்சா தேவி வாழ்க! 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 திட்டத்தையும் நானே தீட்டுவேன், அதன் போக்கையும் நானே தீர்மானிப்பேன். சிவசக்தியால் ஏதும் செய்ய இயலாது. அந்த அசத்தியம் தங்கள் நண்பரின் நாவிலிருந்து வெளியேறினால் தன் தேகத்தை துறப்பாள் என்று அவரிடம் கூறுங்கள். மகாதேவா, தேவி பார்வதி விரும்பிச் சுவைக்கும் கனி இது நாராயணா. என் மனைவிக்காக இதை கொண்டு செல்கிறேன். என் கரங்களால் அவளுக்கு ஊட்டினால் அவள் மனதிற்கு சற்றேனும் நிம்மதி கிட்டுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் மகாதேவா, அவர்கள் மனதில் ஓடும் எண்ணத்தை பற்றி தாங்கள் அறிய மாட்டீர்கள். அவர்கள் இன்று என்னிடம் கூறியது, நாளை ஒருவேளை பிரபஞ்சத்தோர் முன்னிலையில் கங்கை என் மனதில் வாசம் செய்கின்றாள் என்று கூறினால் பார்வதி தன் சரீரத்தை தியாகம் செய்வார்கள். அவர்கள் மனதை நன்றாக புரிந்து கொண்டவர் தாங்கள். பிறகு எதற்காக இக்காரியத்தை செய்கிறீர்கள்? தர்மம் மற்றும் வாக்கிற்கு கட்டுப்பட்டிருக்கிறேன் நாராயணா. எனினும் தாங்கள் இப்பிரபஞ்சத்தோருக்கு கூறுங்கள் நாராயணா, இம்முடிவினை நான் எடுத்தது எத்தகைய சூழ்நிலையில் என்று. ஐயம் எனும் அக்னியில் சிவனின் துணைவி பார்வதி தன் சரீரத்தை அழிக்க எண்ணிய பிறகும் கூட சிவனால் ஏதும் செய்திட இயலவில்லை. மாறாக லோக நன்மைக்காக தேவர்களை காக்க சிவன் தன் காதலை ஆகுதியிட்டார் என்று கூறுங்கள். ஆனால் மகாதேவா, என்னை மகாதேவர் என்றே அழைக்கின்றீர்கள் அல்லவா? தேவாதி தேவர் மகாதேவர். தேவர்களை காத்திட சிவனானவன் முடிவெடுக்க தயங்கினால் பிறகு நான் எவ்வாறு தேவாதி தேவன் மகாதேவராவேன்? தாங்கள் அறிவீர்கள் அல்லவா, இப்பிரபஞ்சத்தினில் முடிவுகள் யாவிற்கும் மதிப்பு இருக்கிறதென்று. தேவர்களை காத்திட நான் எடுத்த முடிவின் மதிப்பு என்னையே இழப்பது. இனி இம்முடிவின் விளைவு எதுவாயினும் சரி, அதை ஏற்க நான் ஆயத்தமே. தேவி, மகாதேவர் தாங்கள் எதையும் கூற வேண்டிய அவசியமில்லை நாராயணா. அவர் கூறியதை நான் கேட்டேன்.
எந்த கங்கையை தாங்கள் தங்கள் அருகாமையில் அமர அனுமதிக்கவில்லையோ, நாளை அதே கங்கை தங்களது இதயத்தில் அமரப் போகிறாள். ஆதிசக்தி நினைத்தாலும் அவ்விடத்தில் இருந்து என்னை விலக்க இயலாது. என்ன இது? யார் இதை செய்தார்கள்? நான் தான். இன்று நடக்கவிருக்கும் உற்சவத்திற்கு இவ்விடத்தை நான் தான் அலங்கரித்தேன். அலங்காரம் எவ்வாறு இருக்கிறது? தாயே கங்கையே, பாயசம் தயாராக உள்ளது. தேவி கங்கையே, உங்கள் பிடிவாதத்தால் கைலாயத்தை அழித்து விடாதீர்கள். நந்தி, ஒருவேளை உன்னை பொறுத்தவரை எனது உத்தேசம் தவறாக தென்படலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இது பிடிவாதம் அல்ல, என் காதலாகும். என் உரிமையை அடைவதற்கான போராட்டம். தேவி கங்கை போற்றி, 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 தேவி கங்கை போற்றி. இறுதி முறையாக தங்களை வேண்டி கேட்கிறேன் மகாதேவா, தாங்கள் செல்லாதீர்கள். அக்கா கங்கையின் பேச்சை கேட்காதீர்கள். தாங்கள் தங்கள் முடிவை கூறிவிட்டீர்கள் மகாதேவா. எனது முடிவு என்னவென்பதையும் கேட்டுச் செல்லுங்கள். எக்கணம் கங்கை அக்கா தங்கள் மனதில் வசிக்கிறாள் என்று கூறுகிறீர்களோ, அக்கணமே நான் என் உடலை தீக்கு இரையாக்குவேன், தீக்கு இரையாக்குவேன், தீக்கு இரையாக்குவேன். என் காதலை மகாதேவர் மட்டுமல்ல, பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் ஏற்றுக்கொள்வார்கள்.
இன்றைக்கு பிறகு நிரந்தரமாக மகாதேவர் மீதான எனது உரிமை ஊர்ஜிதமாகிவிடும். பார்வதியின் பெயர் மட்டுமல்ல, கங்கையின் பெயரும் மகாதேவரின் பெயருடன் இணைந்து விடும். பெயருடன் இணைந்து விடும். பெயருடன் இணைந்து விடும். தந்தையே, அன்னை தன் தேகத்தை தியாகம் செய்ய தயாராகிவிட்டார்கள். உடனே ஏதேனும் செய்யுங்கள். வனத்தில் பற்றி எரியும் காட்டுத் தீயையும் நம்மால் எளிதில் அணைத்திட இயலும். ஆனால் அவநம்பிக்கை எனும் அக்னியில் எரியும் சிறு விறகை கூட நம்மால் எளிதில் அணைத்திட இயலாது கணேசா. அணைத்திட இயலாது கணேசா. அணைத்திட இயலாது கணேசா. விருட்சத்திலிருந்து கனிகளை பறித்து உண்பதற்கு சில சமயம் கற்களும் அவசியம். ஆனால் நம் மனதில் உள்ள உணர்வெனும் கனியை பறிப்பதற்கு கடுமையான வார்த்தைகளே போதுமானது. ஆகையால் உரைத்திடும் வார்த்தைகளை நன்கு சிந்தித்த பிறகே உரையாட வேண்டும். தீஞ்சொற்கள் உரைப்பதை தவிர்த்திடுங்கள். ஏனென்றால் தாங்கள் கூறும் வார்த்தைகள் எப்பொழுது எவரை காயப்படுத்தும் என்று எவராலும் கூற இயலாது. இனிதான வார்த்தைகள் உடைந்த இதயத்தையும் கூட இணைப்பதற்கு காரணமாக அமைகின்றது.